السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله على كل حال، والصلاة والسلام على سيد المرسلين وخاتم النبيين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال تبارك وتعالى في محكمه تنزيله والفرقان بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال نبينا محمد صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه. صدق رسوله النبي الكريم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தார்த்தமாக, சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உயிரிழந்தவும் மறுமை நீலகமுமான பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், நல்லதொரு மஜ்லிஸிலே குழுமியிருக்கும் நாம் நம்மை சார்ந்த அத்தனை நபர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறிச்சினாக நின்று நிலவட்டமாக ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். 1440 ஆண்டுகள் கடந்தும் இன்றும் ஒரு வேதம், ஒரு புத்தகம், அது எப்படி இறங்கப்பட்டதோ, அது இந்த உலகத்தில் எவ்வாறு கொண்டு வரப்பட்டதோ, அதனுடைய தன்மைகள் எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் கொண்டு வரப்பட்டதோ அப்படி அந்த தன்மைகள் எல்லாம் மாறாமல் இன்று வரை ஒரு வேதம் காலம் கடந்தும் பாதுகாக்கப்படுகிறது. ஒரு எழுத்து கூட மாறாமல் பாதுகாக்கப்படுகிறது என்று சொன்னால் அது குர்ஆன் மட்டும்தான். காரணம் என்னன்னா, அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர, நாமே இந்த வேதத்தை, இந்த உபதேசத்தை, இந்த வேதத்தை நாம் இறக்கி வைத்தோம். வ இன்னா லஹு லஹாஃபிதூன், நாம் பாதுகாக்கிறோம், இதை நாமே பாதுகாக்கிறோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான். அல்லாஹ்வே பாதுகாக்கக்கூடிய ஒரு வேதமாக குர்ஆன் இருக்கிறது. அதனால்தான் இந்த குர்ஆன் ஆகிறது 1400 ஆண்டுகள் கடந்தும் இன்றளவும் மக்களுக்கு மத்தியிலே நாம் ஓதும் அளவுக்கு, நாம் எந்த தவறும் செய்யாமல் பாதுகாத்து நாம் ஓதும் அளவுக்கு குர்ஆன் பாதுகாக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த சிறப்பு வேற எந்த வேதத்துக்கும் இல்லை. குர்ஆனை தவிர வேற எந்த வேதத்திற்கும் இந்த சிறப்பு கிடையாது. அப்படி இந்த சிறப்பு மிக்க இந்த குர்ஆனை பெற்ற எல்லாருமே சிறப்பு முறையாக மாறினார்கள். இந்த குர்ஆனை பெற்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானவர்களுக்கே தலைவராக மாறினார்கள். இந்த குர்ஆனை பெற்ற, குர்ஆனில் வஹி மூலமாக எடுத்து வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானவர்களுக்கே தலைவர். அந்த குர்ஆனை பெற்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களுக்கெல்லாம் தலைவர். எந்த அளவுக்கு என்று சொன்னார், மிஅராஜுடைய பயணத்திலே பைத்துல் முகத்தஸிலே நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக நின்று துளைக்கக்கூடிய பாக்கியத்தை, அந்த அளவுக்கு நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆனார்கள். இந்த குர்ஆன் வழங்கப்பட்ட இந்த உம்மத்துகள் எல்லாம், எல்லா நபிமார்களுடைய உம்மத்தில் எல்லாம் சிறந்த உம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத். இந்த குர்ஆனை யார் கற்றார்களோ, யார் கற்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா, இந்த குர்ஆனை யார் கற்று அதன்படி அமல் செய்கிறாரோ அவர் உங்களிலே சிறந்தவர் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக இந்த குர்ஆனை கற்றவர்களும் அதை கற்பிப்பவர், அதன்படி நடந்து அதை அமல் செய்வர்களும் அதை கற்பிப்பவர்களும் மனிதர்கள் எல்லாம் சிறந்தவர்களாக மாறினார்கள். இந்த குர்ஆனை மனனம் செய்தவர்கள் அவர்களுடைய சிறப்பை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது, லா யுஅத்தபு கல்பன் வஅல் குர்ஆன், குர்ஆன் யாருடைய உள்ளத்திலே குர்ஆன் இருக்கிறதோ அவர்களே அல்லாஹ் வேதனை செய்யப்பட மாட்டார், அவருடைய உள்ளம் வேதனை செய்யப்படாது என்பதாக குர்ஆனை மனதில் செய்த ஹாஃபிர்களுக்கு அவர்களையும் அல்லாஹ் சிறப்பு படுத்தினார். இதையோட மேலாக குர்ஆனை கற்பதற்கு தன்னுடைய பிள்ளைகளை அனுப்பி வைத்த தாய் தந்தையர்களையும் அல்லாஹ் சிறப்பு படுத்தினார். அவர்களுக்கு மறுமையிலே தாஜுல் கரீம், சங்கியான கிரீடம் மறுமையிலே வழங்கப்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இப்படி குர்ஆனை பெற்றவர்களும் அதை கொண்டு வந்தவர்களும் யாருக்கு கொடுக்கப்பட்டதோ அதை பெற்றவர்களும் அதன்படி கற்று அமல் செய்வர்களும் எப்படி சிறப்பானார்களோ அதே போன்று குர்ஆனை ஓதக்கூடியவர்களும் சிறப்புக்குரியவர்கள். குர்ஆனை யார் ஓதுகிறாரோ அவரும் சிறந்தவர்களாக அல்லாஹ் மாற்றினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அஃலலுல் இபாதத்தி கிராஅத்துல் குர்ஆன், இபாதத்துகளிலே சிறந்தது, இபாதத்துகளிலே தலை சிறந்தது என்னன்னா குர்ஆனை ஓதுவது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்னும் மேலாக பார்த்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குர்ஆன் என்பது நமக்கு நன்மை பயக்கக்கூடியது. அதே போன்று குர்ஆன் நம் உள்ளத்திற்கும் நம்மை சார்ந்த நம்மளுடைய உள்ளத்திற்கும் நம் உலக வாழ்க்கைக்கும் அது பயனளிக்கக்கூடியதாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்,
அது குர்ஆனு ஷிஃபாஉல் லிமா ஃபீ சுதூர். உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நோய்களுக்கு, உள்ளத்தில் ஏற்படக்கூடிய கவலைகளுக்கு, துன்பங்களுக்கு எல்லாம் அரும் மருந்து என்னன்னா குர்ஆன் தான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யூனிவர்சிட்டி ஆஃப் சல்ஃபோர்ட் அப்படிங்கிற யூனிவர்சிட்டியில ஒரு ஆய்வு நடத்துறாங்க. என்னன்னா 15 பேர் 30 பேர் கொண்ட ஒரு குழுவை பிரிச்சு அதுல 15 பேரை தனியா, இன்னொரு 15 பேரை தனியா பிரிச்சு ஒரு ஆய்வு மேற்கொள்றாங்க. அவங்க இந்த ஆய்வை மேற்கொள்வதற்கு முன்னால் அந்த 15 பேரா பிரித்தாங்கள 2 கூட்டத்திற்கு, அந்த 2 கூட்டத்துடைய ஸ்ட்ரெஸ் லெவல், பெட் ரேட், பிபி போன்ற அந்த விஷயங்கள் எல்லாம் செக் பண்ணிட்டு அது எப்படி எந்த அளவுக்கு இருக்கு என்பதை 2 கூட்டத்துக்கும் செக் பண்ணிட்டு அடுத்து இந்த 2 கூட்டத்துல முதல் 15 பேர்களுக்கு வெறும் அரபி புக்கு வாசிக்க கொடுத்துட்டு இன்னொரு 15 பேர்களுக்கு குர்ஆனை வாசிப்பதற்கு சில நேரங்களை ஒதுக்கி கொடுத்துட்டு இதை செய்து அவர்கள் வாசித்து முடித்ததற்கு அப்புறம் முதல் 15 நபர்கள் அரபி புக்குகளை வாசித்த அந்த 15 நபர்கள் அவர்களுடைய அதே ஃபர்ஸ்ட் செக் பண்ண மாதிரி திருப்பியும் செக் பண்ணும் போது அவருடைய ஸ்ட்ரெஸ் லெவல் எப்படி முன்னாடி இருந்துச்சோ, அந்த புக்குகளை அரபி கிதாபுகளை வாசிப்பதற்கு முன்னால் அவர்களுடைய மனநிலை, அவருடைய பிளட் பிரஷர் எப்படி இருந்துச்சோ அதே போன்றுதான் அப்படி இருக்கு. இன்னொரு 15 பேர் கொண்ட கூட்டத்தை செக் பண்ணும் போது குர்ஆனை ஓதிய, குர்ஆனை அவர்கள் மொழிந்த அந்த 15 பேர்கள் அந்த கூட்டத்தை செக் பண்ணும் போது அதுலதான் வந்து ஆச்சரியம் என்னன்னா அவர்களுடைய பிளட் பிரஷர், மன அழுத்தம், அவர்களுடைய பிளட் பிரஷர் எல்லாம் அவர்கள் குர்ஆனை ஓதுவதற்கு முன்னால் எப்படி இருந்ததோ அதற்கும் மேலாக குர்ஆனை ஓதினதுக்கு அப்புறம் அவர்களுடைய மன அழுத்தம் எல்லாம் நார்மலானது என்பதாக அந்த ஆய்வு குறிப்பிடப்படுகிறது. ஆக குர்ஆனை யாரெல்லாம் சங்கை செய்கிறார்களோ, குர்ஆனை யாரெல்லாம் பெற்றுக்கொண்டார்களோ, குர்ஆனை ஓதினாலும் அதற்குடைய சிறப்பை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கிறான். ஆக எனக்கு கொடுக்கப்பட்ட டாபிக் என்னன்னா குர்ஆனில் உள்ள சூறாக்களுடைய சிறப்புகள், ஃபலாயிலு சுவரில் குர்ஆன் என்கிற டாபிக் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் அதனுடைய சிறப்புகளை இன்ஷா அல்லாஹ் பேசக்கூடிய பாக்கியத்தையும் கேட்கக்கூடிய பாக்கியத்தையும் உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.